தாக்குதலாகவும் இருக்கும் என்று போரியல் மற்றும் சர்வதேச விவகாரங்களை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தாக்குதலின் மூலமாக ஜப்பான் அமெரிக்காவுக்கு இடையான இந்த ஹார்பர் மீதான தாக்குதல் உலகப்போர் அரங்கில் மறக்க முடியாத துயரங்களை ஏற்படுத்தியது. அந்த உலகப்போர் சம்பவத்தில் அணு ஆயுதப் போர் நடப்பதற்கு இந்த ஹார்பர் தாக்குதல் தான் முக்கியம். ஏனென்று சொன்னால் டிசம்பர் 7ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு ஹவாயின் ஒஹுவாவில் உள்ள பேர்ல் ஹார்பரில் உள்ள அமெரிக்காவினுடைய பசிபிக் கடற்படை தளத்தை ஜப்பான் தாக்கியது. அந்த நேரத்தில் அமெரிக்கா இந்த போரில் இரண்டாம் உலகப் போரில் கலந்து கொள்ளவில்லை, நடுநிலையாகத்தான் இருந்தது. ஆகவே டிசம்பர் 7, 1941ஆம் ஆண்டு ஜப்பான் ஹார்பரில் அமெரிக்க பசிபிக் கடற்படை தளத்தின் மீது நடத்திய தாக்குதலில் 3500க்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்க இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது பெரும் தாக்குதலுக்கு காரணமாக அமைந்தது. இன்றைக்கு வரைக்கும் நாம் பேசக்கூடிய ஒரு தாக்குதலுக்காக அமைந்துவிட்டது. ஹார்பரில் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலில் 3500 பேர் கொல்லப்பட்டது அமெரிக்காவுக்கு கடும் சினத்தை ஏற்படுத்தியது. இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா நடுநிலையோடு இருந்த நிலையில் ஜப்பான் மீது அது போரை அறிவித்தது. இந்த நோக்கத்திற்காக அமெரிக்கா ஜப்பானும் பசிபிக் பெருங்கடலில் ஒரு கொடூரமான போர் நடத்தின. இரு தரப்பிலும் அதிக எண்ணிக்கையில் உயிர்கள் பலியானது. 4 வருடங்கள் இந்த போர் தீவிரமாக நடந்தாலும் கூட அதற்கு பின்பு நடந்த ஹீரோஷிமா நாகாசாகி மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியது இன்றைக்கும் உலகத்தில் மனிதநேயர்களை ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போக செய்யும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம். அணுகுண்டு என்றெல்லாம் இன்றைக்கு ஈரான் பேசிக்கொண்டிருப்பதை நாம் அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது. உடல்கள் எரிந்து போய்விடும், சதைகள் பிந்து போய்விடும், காலத்திற்கும் புற்பூண்டுகள் கூட அந்த இடத்திலே வந்து முளைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனித இனத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் தான் ஹிரோஷிமா நாகாசாகியினுடைய தாக்குதல். ஜப்பானின் தாக்குதலுக்கு பதிலாக இது இன்றைக்கும் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்காவில் நடந்த ஜப்பானிய இந்த ஹார்பர் தாக்குதலுக்கு இணையாக இப்போது பேசப்படுகின்ற பேச்சுதான். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ரஷ்யாவினுடைய 41 போர் விமானங்களை அழித்தது. இந்த போர் விமானங்கள் ரஷ்யாவின் குண்டு போடும் அணு ஆயுத, நான் நேற்று சொன்ன அதே முறை இப்போ சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ளைட். த பம்பார்டன் என்பது த மோனிசன்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஏர்கிராஃப்ட்ஸ். அதில் Tu-95, அதே மாதிரி T-22MS இவைகளை அவர்கள் அளித்தது பெரும் சேதாரத்தையும், உக்ரைனுக்கு 7 பில்லியன் இந்திய மதிப்பிற்கு 7 பில்லியன் என்றால் 1 பில்லியன் கிட்டத்தட்ட 8500 கோடி, ஒரு 60,000 கோடி அளவிற்கான நஷ்டத்தை ஏற்படுத்தி உக்ரைனுடைய பாலங்கள், சாலைகள், ஏனைய அனைத்தையும் ரஷ்யாவினுடைய கட்டமைப்புகளை உக்ரைனுடைய பயங்கர ட்ரோன்கள் அளித்திருக்கிறது. தோழர்களே, இது எங்கெல்லாம் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட மர்மன்ஸ்க், இர்குட்ஸ்க், இவானோவா, ரியாசான் மற்றும் அமூர் பகுதியில் உள்ள ரஷ்ய இராணுவ நிலைகளின் மீது நடத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த சிறிய ரக சூசைட் ட்ரோன்கள், கருப்பு உள்ளிட்ட நிறங்கள் அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, இந்த சூசைட் ட்ரோன்களை 2 கருத்து நமக்கு வெளியாகி இருக்கிறது. முதல் கருத்து, இந்த ட்ரோன்கள் கருப்பு பெயிண்ட் அழிக்கப்பட்டு குறைந்த உயரத்தில் பறக்க விடப்பட்டு ரேடார்களுடைய திரையில் அது காட்சிப்படுத்த முடியாத அளவிற்கு அதற்கு பின்பு அது ஒரு எல்லைக்கு அப்புறம் உயர்த்தி தான் தாக்குதல் நடத்தியிருக்கலாம். மற்றொரு கருத்தில் இது உக்ரைனுடைய பார்டரில் கொண்டு வந்து நிறுத்தப்படலை. உக்ரைனுடைய பார்டர்னு நம்ம பக்கத்தில் இல்லை, அங்கிருந்து அதிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு மரப்பெட்டிகளால் மறைக்கப்பட்டு உள்ளே வைக்கப்பட்ட ட்ரோன்கள் பெரும் ட்ரக்குகளின் மூலம் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு, அந்த ட்ரக்குகளினுடைய மேல் மூடி, அந்த லோரிகளின் மேல் மூடி
ரிமோட் ஆபரேஷன் மூலம் திறக்கப்பட்டு அதிலிருந்து ட்ரோன்கள் இயக்கப்பட்டு தான் தாக்குதலை நடத்தியிருக்கு என்றும் செய்திகள் வருகிறது. இதை நமக்கு உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் அது நிச்சயமாக இந்த 41 விமானங்களையும் தாக்குது ரஷ்யாவினும் உக்ரைன் பார்டர் அல்ல, இது நீண்ட தூரமான ஒரு உள்பகுதி என்றும் சொல்லப்படுகிறது. ஏனால் இந்த பகுதிகள் அப்படித்தான். ஆக இந்த நிலையில் ரஷ்யா என்ன செய்ய போகிறது என்பது யூரோப் நாடுகளுக்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ரஷ்யாவினுடைய பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்று சர்வதேச பாவனையாளர்கள், அதாவது போரியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய எழுச்சியை மட்டுப்படுத்த அமெரிக்கா சுயாதீன செல்ஃப் ரிலையன்ட் விவகாரத்தை எல்லாம் நிறுத்தி இன்றைக்கு தன்னை காத்து கொள்வதற்கு யூரோப்பிய யூனியன் முடிவுகளை எடுத்திருக்கலாம். இந்த தாக்குதலுக்கு முன்பே யூகே ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. ஆனால் ரஷ்யா நேற்று நடந்த இந்த 41 விமான தாக்குதல் ஏர்கிராஃப்டில் 117 ட்ரோன்கள் பயன்படுத்தியிருக்கப்பட்டதாகும். அது தற்கொலை ட்ரோன்கள், கருப்பு வடிவத்தில் அது மரப்பெட்டிகளில் வைக்கப்பட்டு எழுதியதாகவும் அல்லது குறைந்த தூரத்தில் ரேடாருடைய காட்சிப்படுத்தப்பட்ட திரைகளை மறைத்து உள்ளே சென்று தாக்கியிருக்கிறது. ஜெலன்ஸ்கி ரொம்ப சொல்லியிருக்கிறார், இது ஒரு படுமோசமான, நாங்கள் இந்த தாக்குதலை ஆக்ரோஷமான ஒரு குவாலிட்டேட்டிவ் தாக்குதல் என்று ஜெலன்ஸ்கி நேற்றைக்கு பேசியிருக்கிறார். ரொம்ப திட்டமிட்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேல் கடும் திட்டத்தில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்னடாலும் ரஷ்யா யூகிக்குதோ இல்லையோ, சர்வதேசத்தில் இது நேட்டோ நாடுகளின் ஒரு கை இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அமெரிக்காவினுடைய சிஏஏ அல்லது நேட்டோ நாடுகளில் எத்தனை நாடுகள் இருக்கிறது? இங்கிலாந்து இருக்குது, ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, இப்படி பல நாடுகளில் ஒரு நாடின் ஒரு கை இல்லாமல் உக்ரைன் இவ்வளவு வலிமையான தாக்குதலை நடத்த முடியாது என்றும் தற்போது செய்திகள் வெளியாகிறது. நாங்கள் ரஷ்யாவினுடைய மிலிட்ரி தளங்களைத்தான் நடத்தினோம் என்று சொன்னாலும் இது ஒரு டிசைசிவ்லி துல்லியமான ஒரு தாக்குதல், டிசர்வ்டு அட்டாக் ஆன் ஏர்கிராஃப்ட்ஸ். இந்த ஆப்ரேஷன் ஒரு பில்லியன்டான ஆப்ரேஷன். எங்கள் சேதாரம், இந்த நடவடிக்கையை நாங்கள் ரொம்ப கவனமாக 1.5 ஆண்டுகளுக்கு மேல் திட்டமிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ட்ரக் தாக்குதல் மட்டுமல்லாமல் தற்போது ரஷ்யா ஒரு பெரிய கொதிநிலைக்கு இருக்கு. இப்போ ரஷ்யாவினுடைய கொதிநிலையை தாண்டி நேற்றைக்கு ஒரு செய்தி இங்கிலாந்திலிருந்து வெளியானது. 16 நிமிஷத்தில் இங்கிலாந்தை தாக்கக்கூடிய ஒஷானிக் இப்பொழுது இந்த ஓஷனிக் மிசைல் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று நம்பப்படுகிறது. இது ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இதனுடைய வார் ஹெட்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸை வைக்கக்கூடிய அளவிற்கு 6 முனைகளில் இந்த ஓஷனிக் மிசைல்ஸ் பயன்படுத்தலாம். ஆனால் ரஷ்யா இப்போ நடத்த போகிற தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருக்கும் தோழர்களே. அது சாதாரணமான தாக்குதலாக இருக்காது. நான் ஏன் சொல்கிறேன்னா, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏராளமான கட்டுரைகளும் அவர்களுடைய பார்வைகளும் ரஷ்யா இவ்வளவு பெரும் சேதாரத்தை மங்கோலியன் அந்த பார்டரில் உள்ள ஒரு பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளாகி 7 பில்லியன் பாலங்கள், மக்கள் வாழும் பகுதிகள், சாலைகள் எல்லாம் சேதாரமடைந்திருக்கிறது. ஆக ரஷ்யா அதை அவ்வளவு எளிதாக கடந்து செல்லாது என்ற செய்திகளும் நமக்கு வந்திருக்கிறது. இப்போ இது யாரை பயமுறுத்தியிருக்கு அப்படின்னா, யூரோப்பிய யூனியன் ஒட்டுமொத்தமாக அச்சத்தில் ஆழ்ந்து போயிடுச்சு. ஏன்னா ரஷ்யாவினுடைய ரிட்டாலியேஷன், பதில் தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை யூகிக்கவே முடியல. ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் என்ன அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். இதில் நேற்று ஒரு காணொளி நமக்கு தெரிவிக்கிறது, உக்ரைனுடைய இந்த தாக்குதலின் மூலம் 34% ரஷ்யாவினுடைய வான் படைகள், அதாவது ஏர்கிராஃப்ட்ஸ் செயலிழந்து போனது, பேரலைஸ் யூனிட் ஆகிட்டாங்க. 34% அவர்களுடைய விமானப்படைகள் கை சேதமடைந்து போய்விட்டது, கை நொறுங்கி போயிருக்கிறது. அப்போனா ரஷ்யாவுடைய திருப்பி ரிட்டாலியேட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கொடூரமாக இருக்கும் ரஷ்யா. இப்போ அதைத்தான் அப்போ ரஷ்யாவினுடைய இந்த
தாக்குதலை கண்டு உலகம் அஞ்சிக் கொண்டிருக்கிறது. பெரும் பொருளாதார நெருக்கடி வரும். இது அணு ஆயுத போராக மாறலாம். அதுதான் இங்கே கவலை. அணு ஆயுத போராளாக மாறினால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மெகா டிஃபென்ஸ் அப்கிரேடேஷன் பிளான் யூரோப் டர்மாயில் அப்படிங்கிறது, அந்த டர்மாயில் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அது யூகேனுடைய இந்த போர் நடவடிக்கைகளுக்கு முன்பாகவே ஸ்டோமர் ஒரு கருத்தை அறிந்திருக்கிறார். மெகா டிஃபென்ஸ் அப்கிரேடேஷன்ஸ் பிளான் அமைட் யூரோப் டர்மாயில். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெயரச்ச சூழ்நிலையில் அமெரிக்காவை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இப்போது ஒரு வார் சூழல் மட்டுமில்லாமல் டாக்ஸ் வார் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் யூரோப்பியன் இந்த அச்சமான சூழ்நிலையில் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு, ஏன் ஒட்டுமொத்த யூரோப்பையும் பாதுகாப்பதற்காக இங்கிலாந்து ஒரு 6 வெடிகுண்டு ஃபேக்ட்ரிகளையும் அதில் ஆயிரக்கணக்கான நியூ ரேஞ்ச் வெப்பன்ஸ்களை தயாரிப்பதற்காகவும் இதன் மூலமாக 12 நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் கடல் எல்லையை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் கூட ஸ்டோமர் தனது பேட்டி ஒன்றில் உண்மையிலே நேற்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே தான் மெகா டிஃபென்ஸ் அப்கிரேடேஷன் த பிளான் அமைட் யூரோப் டர்மாயில் என்கின்ற அந்த செய்தியினுடைய நாம் இதை பார்க்க முடிகிறது. யூகேனுடைய இந்த கடல் பாதுகாப்பு அணு கப்பல் தொழில்நுட்ப கட்டமைப்பின் மூலம் 30,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும், இது சாதாரணமான லேபர்ஸ் இல்லை, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுடைய ஜாபாக இருக்கும் என்றும், இதற்கு சற்றேறக்குறைய 15 பில்லியன் 1.5 லட்சம் கோடிக்கு சற்று குறைவான மூலதனத்தை இங்கிலாந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இந்த கொதிநிலையை தான் உங்களுக்கு காட்டுகிறது. யூகே கடல் பாதுகாப்புக்காக அணு கப்பல் தொழில்நுட்ப கட்டமைப்பு பில்டிங் இண்டஸ்ட்ரி டு ப்ரொவைட் 15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வார்ஹெட் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்டு ஜாப்ஸையும் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பணி வில் டேக் 10 years மோர். 30,000 அப்ரெண்டிஸ்ஷிப், அது மட்டும் இல்லாமல் 14,000 கிராஜுவேட் ரோல்ஸ், அதாவது மிக முக்கியமானது. ஆகவே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜான் ஹெலி தனது பேட்டியில் இதை விரிவுபடுத்தியிருக்கிறார். ஆக இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஈரான் மட்டுமல்ல, இஸ்ரேல் மத்திய கிழக்கை தாண்டி ஒரு பெரும் கொதிநிலையில் யூரோப் யூனியன் மாறியிருக்கிறது. துருக்கியில் நேற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நான் நேற்று சொன்னேன் 2ஆம் தேதி. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பக்கம் பெரிய ரவுண்ட் டேபிள் மீட்டிங், இந்த பக்கம் என்வைஸ் அந்த பக்கம் இருந்தாங்க. ரொம்ப இறுக்கமாக இருந்தாங்க, பயங்கர நெருக்கடியில் ரஷ்யாக்காரங்கள்லாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம். மத்தியில் துருக்கி இருந்துச்சு. துருக்கியினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தார், அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன். ஆனால் யாரும் எதுவும் பேசலை, கை கொடுக்க கூட இல்லைங்க. அப்போ எவ்வளோ கொதிநிலையில் இருந்திருப்பாங்க ரஷ்யா வீரர்கள். 2 இன்மே இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஆரம்பித்தாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் போச்சு. 1 மணி நேரத்தில் எதுவுமே நடக்காமல் கதவை இழுத்து மூடியாச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்சது, வெளியே வந்துட்டாங்க. அப்போ துருக்கியில் நடந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தை முடிவு பெற்றது. எந்த முடிவும் எடுக்காமல் முடிவு பெற்றது, தோல்வியில் முடிந்தது. ஆக இப்போது பதட்டம் 2 முனைகளிலும் காணப்படுகிறது. முதல் பதட்டம் உக்ரைன் ரஷ்யா போர், ரஷ்யா யூரோப் யூனியன் தாக்குதல் போர். 2வது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பேச்சுவார்த்தை. 3வது காசாவில் இணைத்த அரபுகள் வழக்கம் போல் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒதுக்கப்பட வேண்டிய விவகாரம். அது அரபுகளுடைய பிரச்சனைகள் ஒன்றும் ஆக போகிறதில்லை என்ற ஒரு நிலைக்கு உருவாயிட்டோம். ஆனால் இஸ்ரேலில் அமெரிக்கா நாடு முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலை வெளியாகி இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. இதையும் கூட இஸ்ரேல் நாளிதழ் சுட்டி காட்டுகிறது. மிக முக்கியமான செய்தி, இஸ்ரேலுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிடைய கருத்து நான் நேற்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய தாக்குதல் மூலம் காசாவை கைப்பற்றினால் நமக்கு பெரும் சிக்கல் ஏற்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு பொருளாதார உதவிகள் நாம் செய்ய முடியாது. இப்பொழுது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் யூரோப்புக்கு இடையில் ஒரு கொதிநிலை, மத்திய கிழக்கில் ஒரு கொதிநிலை. ஆக இது எப்படி முடியப் போகிறது? ஆனால் ரஷ்யாவுடைய தாக்குதல் கொடூரமாக இருக்கும் என்பதுதான் நமக்கு எல்லா காணொலிகளுடைய செய்தியாக இருக்கிறது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.